Hello, Patti. சரி குட் மார்னிங். குட் மார்னிங் பாட்டி. வாழ்க வளமுடன். அப்பா இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு விக்னேஷ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பூரி குருமா பண்ணணும்னு ஆசை. ஓ வெரி நைஸ். நிறையா வெஜிடபிள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுங்க. அதனால காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தான். அவன் ஆசைக்கு எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். சூப்பர். எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு வீடியோ போடலான்னு என்னோட ஆசை, அவனோட விருப்பம். ஓகே ரைட்டு. ஓகே பாட்டி, என்னென்ன காய்கறிலாம் எடுத்துருக்க அப்படியே சொல்லிவிடு. அதான் கேரட்டு, மட்டர், சோளம், வெள்ளாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு. அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, முந்திரி, இஞ்சி. ஓகே அதுதான். இது மசாலா ரொம்ப லைட்டாக தான் போடுவேன். எங்களுக்கு ரொம்ப மசாலா பிடிக்காது. அதனால் கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பச்சை மிளகாய். ஓகே சொல்லு. ஃபஸ்ட்டு கேரட்டு. அது ரொம்ப கொஞ்சம் வேகாது, அதனால் அதை அடியில் போட்டுக்கணும். அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு. எல்லாம் அப்படியே அடுப்பெல்லாம் மூட்டல. ஆமாம். பச்சை காய்கறி எல்லாம் போட்டுட்டாக்கா கொஞ்சம் வேகாது. அதனால குக்கர்ல வச்சா சீக்கிரம் பாட்டிக்கு பல்லு வேற இல்லையா, அதனால ஒரு குக்கர்ல ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டு பண்ணினா நல்லா இருக்கும். எல்லாம் முங்குற அளவு தண்ணி விட்டுக்கணும். ஓ இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். சரி, உப்பு யூஸ் பண்ணுவேன், கல் உப்பு. சரி, அவ்வளோதான். பச்சை மிளகாலாம் போட வேண்டாம். இல்லை ஒன்றும் வேண்டாம். அரைச்சி விடுறதுனால அதுலெல்லாம் போட்டால் உரைக்கும், ஜாஸ்தி காரம். முதல்ல குக்கரில் பச்சை காய்கறியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறேன். சூப்பர். நல்லா கொதிச்ச உடனே மூடினா பொங்காது, நல்லா இருக்கும். சரி, எத்தனை விசில் விடணும்? 2 விசில் விட்டு சின்னதாக பண்ணால் போதும். ஓகே பாட்டி, ஆட்டம். மூடுறியா? இங்கே சட்டி போட்டுருக்க, என்ன பண்ண போற? லேசாக பெரட்டிண்டு. என்னென்ன போட்டிருக்க? சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லையா? சரி ரைட்டு. என் பாட்டி ஏதாவது பச்சையா தானே பாட்டி அரைப்பா? பெரட்டிண்டா வாசனையாக இருக்கும். ஓ சரி. மிக்சியில் நல்லா பொடியாகும். ஓ அப்படி, டபுள் பெனிஃபிட்டு. இப்போ நெய் எதுக்கா? நெய்யா சும்மா விட்டால் வாசனையாக இருக்கும். எதுக்கு? அடுத்தது என்ன போட போகிறேன்? தாளித்து வெங்காயத்தை வதக்குறேன். ஓ சூப்பர். இது வேண்டாம், ஜீரகம். ஓகே, நெய் விட்டுருக்க, நெய் சூடாக ஜீரகம் போட்டுருக்க. ஒரே ஒரு வத்த மிளகா, வாசனையாக இருக்கும். ஒரே வத்த மிளகா. சரி ஓகே. சின்ன வெங்காயம். ஓ பச்சையாக போட மாட்டேன், வதக்கி தான் போடுவியா? ஓ நல்ல ஐடியாவாக இருக்குது. அரைக்கிறதுக்கும் வதக்கினா வாசனையாக இருக்கும். ஓ ரொம்ப புதுமையான மெத்தடாக பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் வதக்கணும். ஓகே, ரொம்ப வதக்க வேண்டாம். எண்ணெய் ஊற்றிருக்கியோ? சரி சரி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருங்க. சரி சரி. நம்ம பார்த்து தக்காளி போட்டியா அதுக்குள்ள? காலிஃப்ளவரா? குக்கரில் போட்டால் ரொம்ப வெந்து போயிடும். ஓ அதனால் இதில் போட்டால் கரெக்டாக வதக்கி நல்லா கரெக்டாக இருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும்ன்ற. இதுக்குள்ள லேசாக உப்பை தூவி நல்லா ஃபிட்டாக கவுத்து மூடினா மல்லிகைப்பூ மாதிரி வெந்து போயிடும். ஓஹோ சூப்பர். ஃபிட்டாக மூடுவோம். எல்லாரும் மேலே தான் மூடுறா, நான் மேலே மூட மாட்டேன், ஃபிட்டாக மூடுவேன். ஃபிட்டாக மூடினேன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து போயிடும், அடியும் பிடிக்காது. ஓகே ரைட்டு. குக்கரும் கொதிச்சிருது போல இருக்கு, அதான் மூடிட்டேன். கரெக்டா? சரி. குக்கர்லாம் விசில் வராது. அப்போ விசில் வராமல் என்ன பண்ணுவேன்? 10 நிமிஷம்
ஹையில் வச்சு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு அணைச்சிடுவேன். எல்லாம் கணக்கு தான். அதெல்லாம் சூப்பர். ஏன்னா 20 வருஷம் 22 வருஷம் அது இந்த குக்கருக்கு எல்லாம் இதுதான். அதுதான் ஓகே. அந்த அது வெந்து இது வேகிற நேரத்தில் மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி வச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பூரி பண்ண போகிறேன். அடுத்தது பூரி மாவு வச்சு பிடிச்சிட்டு. ஓகே. இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறோமா? சார் ஒரு பிஞ்ச் சால்ட், எண்ணெய், அடுத்தது வச்சு பாட்டி அரைக்கிறா பயம்னு எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறா. அதெல்லாம் பயம் கிடையாது. சின்ன குறைச்ச சாமான் போட்டுறதுக்கு மூடியை போட்டு அரைச்சாதான் நைஸாக ஆகும். ஓகே. நிறையா ஃபுல்லாக வர இனம் போட்டாதான் மிக்சியோட மூடி ஆகும். தக்காளி, மண்ணியை ஊற்று, தேங்காய் அரை முடி இருக்குமா? சரி. எலசா இருக்கு தேங்காய். குருமாக்கெல்லாம் ரொம்ப முட்டலாக இருக்காது. எலசாக்கில் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ரொம்ப முட்டலாக இருந்தால் தக்க தக்கையாக இருக்கும். பூரிக்கு லூசா இது பண்ணக்கூடாது. திக்கா கொஞ்சம் மாவு இருந்தால் எண்ணெய் பிடிக்காது. சில பேர் ரவா போடுறா இதை போடுறா. நான் ஒன்றும் போட மாட்டேன். வெறும் கோதுமை தான். தண்ணி கம்மியாக போடணும், திக்காக கெட்டியாக பிசையணும். பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி மாவு பிசையணும் இல்லையா? ஆமாம். சரி. அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு மாவு பிசைஞ்சா துளி கூட எண்ணெய் குடிக்காது. ஓகே. அவ்வளோதான். ஓகே. சுத்தமாக தண்ணியை விட்டு கலந்தோம்னாக்கா கரெக்டாக இருந்தது. கரெக்டாக ஆகிடும். அவ்வளோதான். ஒரே செகண்டு மாவு பிசையதுக்கு 1 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டேன். அதுவும் பூரிக்கு மேல் மாவும் தொட்டுக்கூடாது. எண்ணெயை மேலே விட்டுட்டு எண்ணெய் குழவியில் கொஞ்சோண்டு தடவிட்டு விட்டா இந்த எண்ணெயில் அடியில் மாவு தங்காது, பூரியிலையும் ஒட்டாது. எவ்வளோ பிரச்சனை இது இருக்குங்கிற டிப்ஸு. ஒரு காரியம் பண்ணுறது பெருசு இல்லை. அழகாக பண்ணணும், சிக்கனமாக பண்ணணும், டேஸ்டாக பண்ணணும். இதுதான் எனக்கு மட்டும் யார் சொல்லி கொடுத்தா? இதுதான் அனுபவம் தான். பண்ணி அனுபவம் பேசுது. விசில் வராதுன்னு விசில் வருது. 22 வருஷம் குக்கர் இன்னைக்கு அதிசயமாக சவுண்டு வருது. யூடியூப்பில் பார்க்குறது குக்கருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நான் என் மானத்தை வாங்காத நானே விசில் வச்சுடுறேன்றது குக்கர். எப்படி பருப்பெல்லாம் போட்டால் தான் 3 சவுண்டு விடணும். ஒன்லி வெஜிடபிள்னாக்கா 2 சவுண்டு விட்டாரு போட்டு. ஏன்னா ரொம்ப குழஞ்சி போனாலும் நல்லா இருக்காது. பருப்பு தான் 3 சவுண்டு சின்னதாக வச்சு எல்லாம் அணைச்சா மேலெல்லாம் பொங்காது, நல்லா இருக்கும். இந்த டம்ளரில் பால் எடுத்துக்கிறது.
பாலா? இந்த பால் பால் 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் சுகர், சர்க்கரையா எல்லாம் போட்டாதான் அந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓஹோ, இந்த டிப்ஸ்லாம் புதுசாக இருக்கே, நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓ, ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடாமல் வருமா? 1/4 ஸ்பூன். அப்பா, காய்கறிலாம் சூப்பராக வந்துடுத்தே. இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணும் போது என்ன பண்ண போற? கியூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓ கடவுளே. ஆச்சு விட்டதை கொத்தமல்லியோட மிக்ஸ் பண்ணுறேன். கொத்தமல்லி, தயிர், பாலோட மிக்ஸ் பண்ணி இதுக்கு இந்த ஆயில் கொட்ட போறியே. கொட்டுறிய கூட வேஸ்டாக இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? அது ஒரு 5 நிமிஷம் தம்மில் அப்படியே இருந்தாக்கா சரியா. சரி, ஓகே. கலக்கலாம் வேண்டாமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு கலக்கலாம். கீழ்கறிக்கா வெயிட்டை ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் வேகாமல் இருக்கும். ஓகே, அதனால் அதுதான் லேசாக கலந்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து வித்தியா தனித்தனியாக இருக்குது. ஆமாம், தனித்தனியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே சின்னதாக வச்சு மூடிட்டா அதுவே உள்ளூர வெந்து உப்புலாம் கரெக்டாக இருக்குமா? இல்லை, கரெக்டாக இருக்கணும். இருக்கும். பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணிட்டு. குக்கர் திருப்பி விசில் வைக்க போறியா? விசில்லாம் வைக்கல, சும்மா அப்படியே சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம் இல்லையா? அப்படியே தம்மில் இருந்தால் சரி, ஓகே. பூரி பண்ணுறதுக்குள்ள ஓகேப்பா. பா, இந்த களி எத்தனை வருஷமா வச்சுருக்க? இது வந்து ராமன் பிறந்த போது, என் அப்பா பிறந்த போது. வருஷம் எங்கள் மாமியார் டெல்லிக்கு போனேன். அப்போ என்ன வேணும்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கல்லை வாங்கிட்டு வாங்குவான்னு. சரி சரி சரி, ஓகே. எடுப்பேன், அப்புறம் எது நல்லா வருது பார்ப்பேன். விக்னேஷ் கை வச்சேன். ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ ஃபோனில் திடீர்னு வந்து சவுண்ட் வர மாட்டேங்குது. ஸோ நான் அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதை தான் நான் கடைசியாக செஞ்ச பூரிங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லா பூரியுமே செஞ்சு முடிச்சிட்டோம். சைடில் பார்த்துட்டிங்கன்னா குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ பாட்டி அதான் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஒத்தாப்பில் அழகாக எல்லாம் காய்கறிக்குள்ளேயே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பூரி ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த குருமா வந்து ரொம்ப ஸ்பெஷலி வந்து வதக்கி அப்புறம் வறுத்து அரைச்ச ஒரு குருமா இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு வந்து எதிர்பாராத விதம் இப்போ எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னு. பாட்டி ஆசையாக எனக்கு ஊட்டி விடுற சீனும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் சொன்னதை வந்து தெரிஞ்சிருக்காது, பட் இதை வந்து ஆக்ஷனாக கன்வே ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், பாட்டி எனக்கு ஊட்டி விடுறாங்க. வெரி டேஸ்டி, வெரி நைஸ், ஸோ குட். பட் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினிங்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஷார்ட்ஸும் நிறைய அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். வாழ்க வளமுடன்.